வணக்கம். இந்த வீடியோல நம்ம மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் சென்னை வாசிகள் சங்கம் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த சென்னை வாசிகள் சங்கம் உருவானதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்திருப்போம். பாளையக்காரர்கள் முறை நடந்தது. அந்த பாளையக்காரர்கள் முறையில வந்து எனக்கு கப்பம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் வந்தாங்க. ஸோ அவங்கள எதிர்த்தாங்க. அது பெரிய சண்டையானுச்சு. அதுக்கப்புறம் தென்னிந்திய கிளர்ச்சி நடந்தது. அதுக்கப்புறம் வேலூர் கழகம் நடந்தது. இதோட வந்துட்டு பிரிட்டிஷ் வந்து நம்மள வந்து அடக்கிட்டாங்க. சவுத் இந்தியன் சைடு வந்துட்டு இத அடக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட எதிர்ப்ப வந்து எப்படி தெரிவிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது பெட்டிஷன் கொடுக்கறது மூலியமா சங்கங்கள் அமைக்கிறது மூலியமா தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முடிவு பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ பிப்ரவரி 26 1852ல மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் உருவானது. இதில் வந்துட்டு கஜலு லக்ஷ்மி நரசு இவர் தான் வந்துட்டு இதை உருவாக்குறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தார். ஸ்ரீனிவாசனார் ஹார்லேலாம் வந்து இவங்க கூட சேர்ந்து இந்த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷனை உருவாக்குனாங்க. இது பொலிட்டிக்கல் பார்ட்டியா அப்படின்னு கேட்டால் இது பொலிட்டிக்கல் பார்ட்டி கிடையாது. இதில் வந்துட்டு மெர்ச்சன்ட்ஸ் வணிகர்கள் தான் மெம்பர்ஸாக அதிகமாக இருந்தாங்க. சரியா? இவங்க என்னென்ன கோரிக்கைகள் வச்சாங்க அப்படின்னா, ஜமீன்தாரி முறையில் ரயத்வாரி முறையில் விவசாயிகள்கிட்ட அதிகமாக வரி வசூலிக்கிறீங்க, அந்த வரியை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஜுடிஷியரி ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, நீதித்துறை ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டும் அப்படி கோரிக்கை வச்சாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பெட்டிஷன் இவங்க இங்கிலாந்து பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பிச்சாங்க. ஏன்னா இந்த டைமில் வந்து டைரெக்டாக வந்து இங்கிலாந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணலை, பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் நம்மளை கண்ட்ரோல் பண்ணலை. அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் நம்மளை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ மார்ச் 1853 இந்த பெட்டிஷன் வந்துட்டு பார்லிமெண்ட்டில் பேசப்பட்டுச்சு. ஆனால் பெருசாக எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அக்டோபர் 1853 சைமோர் வந்துட்டு இந்தியன் ரிஃபார்ம் அசோசியேஷன் அவர் வந்து இந்தியன் ரிஃபார்ம் அசோசியேஷன்லேருந்து இவரை வந்து அனுப்பியிருந்தாங்க. இவர் வந்து சென்னை, குண்டூர், திருச்சி, கடலூர் இதெல்லாம் விசிட் பண்ணார். அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, சார்ட்டர்ட் ஆக்ட் நமக்கு தெரியும்ல, ஒவ்வொரு 20 வருஷத்துக்கும் அந்த கம்பெனியோட லைசன்ஸை வந்து இவங்க புதுப்பிக்கணும். இதுதான் வந்து சார்ட்டர்ட் ஆக்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சார்ட்டர்ட் ஆக்ட் வந்து கடைசியாக புதுப்பிக்கிறதுக்கு 1853 தான் இவங்களுக்கு வந்து டைம். ஸோ இதை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, 14,000 பேர்கிட்ட இவங்க ஒரு பெட்டிஷனில் சைன் வாங்கினாங்க. சைன் வாங்கி அதை வந்துட்டு பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புனாங்க. ஆனால் அதனால எந்த ஒரு பலனுமே இல்லை. அடுத்து இவங்க பண்ண இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க வந்துட்டு டார்ச்சர்டு கமிஷன் ஆக்டை வந்துட்டு உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்தவங்க இவங்க தான். ஏன் அப்படின்னா, நமக்கு இங்கேயே மென்ஷன் பண்ணிடணும், ஜமீன்வாரி சிஸ்டம், ரைத்வாரி சிஸ்டம் இந்த மாதிரி முறைகள்னால டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறது, டார்ச்சர் பண்ணி ஒருத்தரை கொடுமைப்படுத்தி அந்த டேக்ஸை வந்து வாங்குற சிஸ்டம் இருந்துச்சு. அதை வந்துட்டு ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டார்ச்சர் ஆக்டை வந்துட்டு ஒழிச்சாங்க. டார்ச்சர் கமிஷன் ஆக்டை வந்துட்டு இவங்க கொண்டு வரதுக்கு இவங்க தான் காரணமாக இருந்தாங்க. ஓகே, தேங்க்யூ.